தமிழகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிரதமர் வருத்தம் தெரிவித்து தீய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதாக உறுதியளித்துள்ளார். சத்தம் போட்டு பேசலையா சார்? மேனேஜர் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். கிளம்புங்க சார். நான் இங்கே நிக்கிறேன். உள்ள கூட வரல. கிளம்புறீங்களா இல்லன்னா செக்யூரிட்டி கிளம்புங்க சார். கிளம்புங்க சார். நொந்து போன மனுஷன் இப்படி வெளிய தள்ளிடுவீங்களா? அவர் ஒரு டிஐஜி. தெரியும் சார், எங்களுக்கும் தெரியும். ஒரு நாள் மட்டும் மாசத்துக்கு ஒரு நாள் வந்தார் கொடுத்தோம், வாரத்துக்கு ஒரு நாள் வந்தார் கொடுத்தோம், இப்ப டெய்லி வராரு சார். நான் எங்க டெய்லி எவ்வளவு நாள் தான் நாங்க ஓசி லிப்ஸ்கி கொடுக்க முடியும்? என்ன இப்போ காசா என் அக்கவுண்ட்ல போடு. இனிமே அவர் எப்போ வந்தாலும் எவ்வளவு குடிச்சாலும் என் அக்கவுண்ட்ல போடு. ஓகே? Did you hear that? Yes sir. Go. நீ யாருப்பா? எஸ்பி நந்த. ஓ, போலீஸ் எஸ்பி. உங்களுக்கு எல்லாம் வாங்கி தானே பழக்கம். எப்படி குடுக்குற? சரி, நீ எங்கயாவது வாங்கி இருப்ப, அதான் இப்போ எனக்கு குடுக்குற. சரி சரி, ஊத்து ஊத்து ஊத்து. Stop it up, stop it up. Some more. Sir. Thank you. சரி, என்ன சார் இது? எப்படி இருந்தீங்க? நாங்கெல்லாம் உங்களை பார்த்து தான் இந்த டிபார்ட்மெண்ட்கே வந்தோம் சார். யுவர் ஆர் இன்ஸ்பிரேஷன் சார். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நேத்து நடந்த குண்டு வெடிப்பு ஒன்னு இங்க கொண்டு வந்திருக்கு. என் வேலை போனது நிரந்தரமா என்ன கொண்டு வந்துருச்சு. அவன் அப்பவே சொன்னான் என்கிட்ட. அப்பவே சொன்னான் செப்டம்பர் முதல் வாரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. யார் சார் அது? எஸ்ஐ கணபதி. அப்படி என்ன சொன்னாரு? பாகிஸ்தான் இந்தியா விளையாடின கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி லாகூர்ல இருந்து இந்தியாவுக்கு 200 பேர் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு கடைசியா சென்னையில் நடந்த மேட்ச் முடிஞ்சதும் 185 பேர் தான் பாகிஸ்தானுக்கு திரும்பி போனாங்க. 15 பேர் போகவே இல்லை. என்ன சொல்ற? இது உனக்கு எப்படி தெரியும்? D1 போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எஸ்ஐ சார். கிரிக்கெட் மேட்ச் நடக்குமே சேப்பாக், அந்த ஏரியா தான். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு என்ட்ரி சீல் போட்டு கொடுக்க சொன்னார். அந்த 200 பேருக்கு நான் தான் சார் என்ட்ரி சீல் போட்டு கொடுத்தேன். ஆனா மேட்ச் முடிஞ்சது 185 பேர் தான் திரும்பி போனாங்க. 15 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல சார். இதை பத்தி இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கிட்ட 2-3 தடவை எடுத்து சொன்னேன் சார். அவர் யாருக்கிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நிச்சயமா இன்னும் 2 மாசத்துக்குள்ள சிட்டில என்ன வேணாலும் நடக்கலாம் சார். இப்படி சொல்லிட்டு போன கணபதியை அவன் கூட வேலை செஞ்ச போலீஸ்காரங்களை என்கவுண்டர்ல போட்டு தட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா இடத்தையும் ரைட் பண்ண. அதுல குத்தவாளிக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் என்ன மேல இடத்துல போட்டு கொடுத்துட்டான். அவங்களும் அவங்க செல்வாக்க பயன்படுத்தி என் மேல அபாண்டமா பழிய போட்டு என்ன வேலையை விட்டு இப்ப விடுத்துருச்சுல்ல. காவல்துறையில தப்பான 2 போலீஸ்காரங்களும் நாட்டுல லஞ்சம் வாங்குற ஒரு மந்திரம் இருந்தா போதும், இந்த நாட்டையே அடமானம் எழுதி வச்சிருவாங்க. சார், நீங்க எனக்கு உதவி பண்ணா நான் அந்த குற்றவாளியை கண்டு முடியாது. என்னால முடியாது. என்ன சார் சொல்றீங்க? போன ஆட்சியில போலீஸ் கமிஷனரா இருந்த ஒருத்தர் அடுத்த ஆட்சியில போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு பிரின்சிபல் ஆவறாரு. அதை ஒன்னால தடுக்க முடியுமா? Can you do that? சரி, என்னை வேலையை விட்டு தூக்குனாங்களா? எந்த போலீஸ்காரன் வந்து குரல் கொடுத்தானா? முடியாது. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட யூனியன் இருக்கு, போலீஸ்காரனுக்கு இல்லையே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த தீய சக்திகள் கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. அவங்களுக்கு எல்லா போலீஸ்காரங்களுடைய வாழ்க்கை வரலாறும் தெரியும். ஆனா நமக்கு அவங்க விலாசம் கூட எங்க இருக்குன்னு தெரியாது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார்? எப்படி தப்பு பண்ண விஐபிங்களை மத்திய சிறைச்சாலையில ஆயுள் தண்டனை கைதிகளை வச்சு அடிக்கிறோமோ, அதே மாதிரி அடையாளம் தெரியாத ஒருத்தனை வச்சுதான் இவங்களை கண்டுபிடிக்கணும், அழிக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை உன்னால உருவாக்க முடியுமா? முடிஞ்சாத செய். ஓகே? Thank you for your drink, SP Nandakumar. Thank you. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த வெடி விபத்துக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க SP நந்தகுமார் தலைமையில தனி போலீஸ் பட அமைச்சிருக்கேன். சாரி சார், நான் இந்த பொறுப்பை ஏத்துக்க விரும்புறேன். What do you mean by this? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வாழ்க்கையில நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. இப்படி ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு I don't want to die. Shut up, Mr. நந்தகுமார். Talk like a SP. நீங்க ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. கோழத்தரமா பேசாதீங்க. பொறுப்போட வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன போலீஸ்காரங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க சார். ஒருத்தர் கூட தன்னை பத்தி சந்தோஷமா சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு போலீஸ்கார சின்சியரா வேலை செஞ்சு டியூட்டில செத்துட்டான்னா அரசாங்கம் அவன் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கும். நாம 20 மீட்டர் கருப்பு ரிப்பன் வாங்கி அதை 100 கட் பண்ணி
சட்டையில அதை பேட்ஜா குத்திக்கிட்டு ஊர்வலமா போய் அவ உடம்புல ரீத்து தான் வைப்போம் சார். இந்த லோக்கல் ரவுடியை பிடிக்கிறது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சாவற மாதிரி பாடியாவது கிடைக்கும். ஆனா தீவிரவாதியை பிடிக்கிறது ஃபிளைட் கிராஷ்ல மாட்டின மாதிரி போட்ட துணி கூட கரையிடும். சோ ப்ளீஸ் சார், நீங்க என்ன மெடிக்கல் லீவ்ல அனுப்பினாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி, நான் இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது. ஐ எம் சாரி சார். என்னையா அது? இங்க என்ன பண்ற? கான்ஃபரன்ஸ்ல வெக்கம் இல்லாம பேசிட்டு இங்க எதுக்கு வந்திருக்க? அங்க வேணான்னு சொன்ன வேலையை இங்க ஏத்துக்க வந்திருக்கேன். என்ன திடீர் மனமாற்றம்? மனமாற்றம் இல்ல சார், இடமாற்றம். அப்படின்னா 100 போலீஸ்காரங்க முன்னாடி என்ன பொறுப்பேத்துக்க சொன்னீங்களே, அப்படி நான் பொறுப்பேத்துக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் ஜாதகமே எதிராளிக்கு போயிடும். அந்த 100ல ஒரு விஷயம் இருந்தா போதும் சார், நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஆனா இப்போ இங்க நான் பொறுப்பேத்துக்கிட்டது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதனாலதான் இங்க வந்தேன். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு உதவியா இருக்க நான் ஒரு தனி போலீஸ் படம் அமைச்சிருக்கேன். அதுல யாராவது ஒருத்தர் உங்களை காட்டி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு போலீஸ் பட வேண்டாம் சார், ஒருத்தன் போதும், ஒரே ஒருத்தன். You mean a single person? One man? அவன் ஒன் மேன் இல்ல சார், he is an army. யார் அவன்? பேரு சுப்பிரமணிய சிவா. சின்ன வயசுல இருந்தே தேசிய கொடிய சட்டையில குத்திக்கிட்டு வளர்த்தவன். அவங்க வீட்டுல தீபாவளி பொங்கலை விட சுதந்திர தினத்தை தான் பெரிய பண்டிகையா கொண்டாடுவாங்க. அவங்க அப்பா எஸ்ஐயா இருந்தாங்க. இவனும் போலீஸ்ல சேர வேண்டியவன். ஆனா தலையெடுத்து நடக்கல. இப்போ எங்க இருக்கான்? ஜெயில்ல. அங்க என்ன பண்றா? அவன் ஒரு மரண தண்டனை கைதி.